जय जय शंकर हर हर शंकर रामाय रामभद्राय रामचंद्राय वेदसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः. அயோத்தியா போகக்கூடிய பாக்கியத்தை நம்ம பெரியவா மூலாம் நாய் சர்வஜ பீட ஸ்ரீ காஞ்சிகாமகோட்டி பீட்டாதீஸ்வராளாக இருக்கக்கூடிய நம்ம பெரியவா கல்பிச்சு கொடுத்தா. எனக்கு ஒரு டீமாக நாங்கள் போனோம். பெரியவா அந்த யாத்திரையில் எங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள்லாம் உங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்தில் பேச சொல்லியிருக்கா. இது எங்களுக்கு ஜென்மாவில் கிடைக்கக்கூடியாத ஒரு பாக்கியம் பெரியவா கல்பிச்சு கொடுத்தா. பாரத தேசத்தில் 140 கோடின்னு ஒரு கணக்கு வச்சுட்டா கூட அதில் 7000 பேர் அங்கே உபஸ்திதி. அந்த 7000 பேரில் 150 சொச்ச பேர் யாகசால பொறுப்பு, வைதிக பொறுப்பு, பகவான் அங்கே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பு. அந்த ஒரு உன்னதமான ஒரு கைங்கரியத்தில் பெரியவா எங்களையும் ஈடுபடுத்தினா. எங்களுக்கு இந்த யாத்திரை முழுக்க மிரக்கல்ஸ் அனுபவங்கள் தான். ஒரு இடத்துலையும் பெரியவாருடைய அனுகிரகமும் பெரியவாருடைய ஒரு தபஸும் எங்களை கொண்டு அயோத்தியக்கு சேர்த்துதுன்னு சொல்லணும். ஆரம்பத்துலேருந்தே ஃபாகுன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு இருந்தோம். 16ஆம் தேதியே நாங்கள் அங்கே போய் சேர்ந்துட்டோம். அந்த போய் சேர்றதுக்கு முன்னாடி 15ஆம் தேதி பெரியவா இங்கே எல்லாரையும் வச்சு உலகம் முழுக்க எதுக்கோ கவலைப்பட்டது. அயோத்தியில் நடக்கக்கூடிய காரியக்கிரமத்தை பற்றி கவலைப்பட்டது. அந்த காரியக்கிரமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விவகாரத்தை பற்றி கவலைப்பட்டது. பெரியவா ஒரே ஒரு கவலை தான் பட்டா, அந்த காரியக்கிரமமானது உன்னதமாக நடந்து ராமர் அங்கே நித்தியவாசம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மகத்தான ஒரு கவலை. சுவாமி அங்கே வந்துருவர், அந்த வரக்கூடிய அந்த ஒரு காரியத்துக்கான கவலையை தான் பெரியவா பட்டா. எங்களுக்கு பல விஷயத்தில் பெரியவா கைடன்ஸ் கொடுத்தா. இது இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பெரியவாருடைய அனுகிரகம். பெரியவா பூஜையில் போய் உட்காண்டோடனே அந்த பூஜையில் நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு தான் எங்கள் எல்லாரையும் கிளம்ப சொன்னால். அந்த மாதிரி பூஜையில் பெரியவாளை வந்தனம் பண்ணிட்டு தான் கிளம்பினோம். ஃபாகுன்னு சொல்லி ஃப்ளைட்டு பயங்கரமாக டிலே ஆச்சு. ஹைதராபாத்லேன்னு கிளம்புற ஃப்ளைட்டு டிலே ஆச்சு. 3 மணி நேரம் டிலே. ஆனால் அயோத்தியா போகக்கூடிய அந்த ஃப்ளைட்டு நின்று நாங்கள் தான் கடைசி போர்டிங். எங்களை ஏற்றிட்டு தான் அந்த ஃப்ளைட் கிளம்பித்து ஜெய் சீதாராம் அப்படிங்கிற உன்னதமான பிரார்த்தனா சப்தத்தோடு அத்தனை பேரும் ஜெய் ஜெய்காரம் கோஷம் போட அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி நாங்கள் அங்கே போய் இறங்கினோம். அயோத்தியில் இறங்கி அங்கே உள்ள அந்த பெல்ட்டுக்கு நாங்கள் லக்கேஜ் எல்லாம் எடுக்கும்போது அங்கே பார்த்தாக்க ராமாயணம் முழுக்க சித்திரீகரம் பண்ணி ரொம்ப அழகாக பெயிண்டிங் எல்லாம் போட்டு அந்த எந்த இடத்துல லேண்ட் ஆகி பெல்ட்டுக்கு வருவோமோ அந்த இடத்துல புஷ்பக விமானம், ராமர் பகவான் புஷ்பக விமானத்தோடு இறங்கக்கூடிய அந்த சித்திரங்கள்லாம் இருந்தது. அந்த இடத்துலையே நாங்கள் பட்டத்துலேருந்து அனுப்பக்கூடிய எங்கள் டீம் நாங்கள் நின்று புதுப்பிரிவாளுடைய ஒரு ஃபோட்டோவை வச்சுண்டு அந்த ராமருக்கு எடுத்தாப்புலேயே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம் எல்லோரும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ராம ஜென்மபூமியினுடைய சபலத்துவத்தினுடைய மூல காரகம் புதுப்பிரிவா. அவள் ரொம்ப போராடி இருக்கா இந்த விஷயத்தில். அயோத்தியில் பாலபிரிவால் அழிச்சுண்டு போய் அயோத்தியிலேயே இருந்து காரியக்கிரமங்கள்லாம் பிரிவாக பண்ணியிருக்கா. அதனால் அவளுடைய இறங்கின உடனே நாங்கள் பண்ண காரியம் அவளுடைய ஃபோட்டோவை வச்சுண்டு அப்படியே டீமாக எல்லோரும் அந்த ஃபோட்டோ எடுத்துட்டோம். அசாத்தியமான குளிர். ஸோ எல்லோரும் கண்ணு தவிர எல்லாத்தையும் அப்படியே மூடிண்டு கவர் பண்ணிட்டு உள்ளனால நாங்கள் அங்கே இருந்த அந்த நாள் முழுக்க அப்படி தான் இருந்தோம். எங்களுக்கு பெரியவாளுடைய அனுகிரகம் கிருபையினால் எங்களுக்கு யாகசாலையில் ஸ்பெஷல் என்ட்ரி அப்படி கொடுத்துட்டா. கேட் நம்பர் 10ன்னு அங்கே வெறும் ஆதார் காரை காமிச்சா எங்களை உள்ளே விட்டுடுவா. அந்த மாதிரி நித்தியமானது யாகசாலை பூஜை நடந்தது. அந்த யாகசாலையில் நம்ம மட்டத்துலேருந்து போனவா எல்லாரும் ஜபஹோமங்கள்லாமும் பண்ணா, ராமாயண பாராயணங்கள்லாமும் பண்ணா. இந்த மாதிரி ஒரு உன்னதமான ஒரு இடத்துக்கு பெரியவா எங்களை அமிச்சு எங்கள் காரியக்கிரமெல்லாம் பண்ணும்போது எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு ஆத்மபலமான ஒரு சந்தேஷம் வந்தது. பெரியவா அங்கே வரா அப்படிங்கிற ஒரு சந்தேஷம் வந்தது. இது ரிஷிஷங்கர் மழையை கொண்டாப்பில் பெரியவாளே அயோத்திக்கு வரா அப்படிங்கிறது எங்களுக்கு எங்கள் எல்லாரும் எங்கள் மனசை மட்டும் இல்லை, அயோத்தியே குதூகலமாக ஆச்சாரிய சுவாமிகள் வரா,
அவள் வந்து இங்கே இருக்கக்கூடிய காரியக்கிரமத்தெல்லாம் பார்க்க போகிறா அப்படிங்கிற அந்த குதூகலத்தை எல்லாருக்குமே கொடுத்தது. பெரியவா வந்து இறங்கினா 21 அன்னைக்கு பெரியவா வந்து இறங்கினா. பெரியவா வந்து இறங்கின உடனே ஏர்போர்ட்லேயே பெரியவாளுக்கு பூர்ண கும்பம் கொடுத்தோம். பெரியவா சொன்னால், நீங்கள் தான் ஏதோ விமானத்தில் அயோத்தியை கொண்டு வந்தேன்னு நினைக்காதீங்கோ. புஷ்பக விமானம் அப்படிங்கிற விமானத்தை முதல்ல அயோத்திக்கு பகவான் ராமர் கொண்டு வந்து இறக்கிவிட்டார். அதுக்கப்புறம் நம்மெல்லாம் அதுக்கு உள்பட பின்னாடி ஃபாலோ பண்ணி தான் வரோம் அப்படின்னு சொன்னால் வந்துவிட்டு பிரிவா நேர அன்னைக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம். ராம பகவான் அயோத்திக்கு உள்ள வரைச்சே அங்கே ஒரு காளி கோவில் இருக்குது, மகாகாளி, மகாலட்சுமி, மகாசரஸ்வதி கோவில். அந்த அம்பாளை தரிசனம் பண்ணி தான் சுவாமி அயோத்தியக்குள்ளே வருவா அப்படிங்கிற ஒரு ஐதீகம். எங்கே நம்ம பெரியவா சாட்சாத் நடமாடுற ராமர், அவர் கோதண்ட ராமர், இவ ஹஸ்ததண்டத்த ராமர். அவர் புஷ்பக விமானத்தில் வந்தார், இவரும் விமானத்தில் வந்தார். அவ 14 வருஷம் தபஸ் இருந்தா காட்டில். இவா ஜென்மா வந்தன்னிலேருந்தே சந்திரமௌலீஸ்வரர் அப்படிங்கிற பூச்சா தபஸில் இவாளும் இருந்தா. அந்த மாதிரி ராமருக்கும் நம்ம பெரியவாளுக்கும் நிறைய விஷயங்கள் சரியாக இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. இவரே பகவான் ராமர் தான். அதனால் இவர் என்ன பண்ணார், அந்த காளியை போய் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற உத்தேசத்தில் எல்லாரும் போய் அம்பாளை தரிசனம் பண்ணோம். அந்த நேரத்தில் அவர் ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னாக்க, எல்லாரும் அபராத சகசிராணி கிரிகந்தேகர் நிஷம்மையா தாசோயம் விதிமாமஸ்வா க்ஷமஸ்வ பரமேஸ்வரி அப்படின்னு பெரியவா ஒரு ஸ்லோகத்தை சொன்னா. எல்லாரும் அபராதம் பண்ணியிருக்கோம், எங்களை மன்னிச்சிருங்கோ அப்படிங்கிற இந்த க்ஷமாபண ஸ்லோகத்தை எல்லாரையும் பிரார்த்தனை பண்ண சொல்லி பெரியவா அயோத்தியக்குள்ளே பிரவேசம் பண்ணால் அந்த யாகசாலையில் பூர்ணகும்பம் கொடுத்து பெரியவாளை ரொம்ப உற்சாகமாக வரவேற்றா. யாகசாலையில் பெரியவா தீபாராதனையை பண்ணால் அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கவனித்தா. அங்கே அந்த படியை ஏறி போகணும், அந்த மண்டபம், அந்த தேவாலயத்தினுடைய படியை ஏறி போகணும் போது வாஸ்து பூஜையை பெரியவா அற்புதமாக அந்த இடத்துல பண்ணால். ஒரு தேங்காய் வேணும், அந்த இடத்துல உடைக்கணும் வாஸ்து நிமித்தமாக அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல தேங்காய் எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற கவலை இருக்கும்போது அபூர்வமாக அங்கே ஒரு தேங்காய் ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தா. பெரியவாருடைய சங்கல்பமானது அது அந்த இடத்துல சித்திச்சுது. அங்கேயே தேங்காயை உடைச்சிட்டு பெரியவா பிரவேசம் பண்ணி பகவான் ராமரோட பெரியவா வந்து அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே இருந்துட்டு அங்கே மேற்படி காரியக்கிரமங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நுணுக்கமாக உன்னிப்பாக கவனித்து நடந்து பெரியவா வெளில வந்தால் சுவாமிக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ஸ்வர்ணம், அதாவதாக சிவமந்திரமுனக்கும் மாஜீவமும் மாதவ மந்திரமுனக்கும் ராஜீவமும் அப்படின்னு மகாரம் பரமேஸ்வரன்ட்டையும் ரகாரம் நாராயணாங்கிறதையும் சேர்ந்தாதான் ராமான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி பெரியவா ஸ்வர்ண காயின் எடுத்து வந்துருந்தா, ஒரு பக்கம் லோட்டஸ் மகாவிஷ்ணுவுக்கு தாமரையும், இன்னொரு பக்கம் வில்வம் பரமேஸ்வரனுக்கு வில்வமும், இந்த ராமாங்கிற சப்தத்துக்கு தகுந்தாப்பில் பெரியவா ஸ்வர்ண முத்திரையெல்லாம் கொண்டு வந்து அது பகவானுடைய பாதத்தில் அர்ப்பணம் பண்ணி அது ஒரு பிரசாதமாக கொடுக்கப்பட்டது. ராமருடைய வெள்ளிக்காயின் அத்தனையும் நிறைய வெள்ளிக்காயின் பெரியவா சமிருத்தியாக கொண்டு வந்து அதையும் அங்கே அர்ப்பணம் பண்ணி அதுவும் பிரசாதமாக கொடுக்கப்பட்டது. எல்லாருக்கும், எல்லா வித்வான்களுக்கும் மடத்து சார்பில் ஷால்வியெல்லாம் போத்தப்பட்டது. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு பெரியவா பாதத்தை பூமியில் அயோத்தியில் பட்டதுலேருந்து பெரியவாளுடைய விமானமானது டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் அன்றைக்கி சூரிய பகவானானவர் அற்புதமாக பிரகாசித்தார். இது ஒரு பெரிய மிரக்கல். நாங்கள் அயோத்தியைக்கு வந்து சேர்ந்தது ஒரு மிரக்கல். அங்கே பெரியவா வந்ததுலேருந்து திருப்பி போகிற வரைக்கும் சூரியன் பிரகாசித்தது ஒரு மிரக்கல். ஏன்னா அது முன்னாடி அதுக்கப்புறம் ஒரேடியாக அவருடைய மூட்டமாக இருந்தது, ஒரே குளிர். அதே மாதிரி பெரியவா இந்த காரியங்கள்லாம் நன்னாட்டம் சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணி அந்த பாடசாலை குழந்தைகள் மூலமாகலாம் பிரார்த்தனை பண்ண சொல்லியிருந்தா, அதனால் பிராணப்பிரதிஷ்டை இன்றைக்கும் பூர்த்தியாக சூரியன் பிரகாசித்தது இந்த உலகம் முழுக்க பார்த்துருக்கு. அந்த மாதிரி ஒரு அம்சமும் இந்த அயோத்தியில் இத்தனை பேரும் போனோம், ஒரு இருமல் தும்மல் இல்லாமல் பெரியவாருடைய அனுகிரகத்தில் எப்படி போனோமோ புண்ணியத்தை சேர்த்துன்னு அத்தனை பேரும் அப்படியே திரும்பி பலமாக வந்து சேர்ந்தோம் பாபா கிரகத்துக்கு. பெரியவாளை திருப்பி வந்து ரிப்போர்ட் பண்ணி இன்றைக்கி பெரியவாளை தரிசனம் பண்ணோம் ராத்திரி. அப்போ பெரியவா வந்து அங்கே அயோத்தியில் பிராண பிரதிஷ்டை நடக்கிற அதே காலத்தில் இங்கே பெரியவாளும் சந்திரமௌலீஸ்வரர்கிட்ட அந்த பிராண பிரதிஷ்டையினுடைய ஒரு பலத்துக்காக பிரார்த்தனை பண்ணி நிவேதனம் பண்ண பக்ஷணங்கள் இல்லாமல் பெரியவா பிரசாதமாக எங்களுக்கெல்லாம் கொடுத்து அனுகிரகம் பண்ணான். இந்த அனுபவமே எப்படி இருக்குன்னாக்க, எவ்வளவோ விதத்தில் வந்து நம்ம மிரக்கல்ஸ்னு சொல்லுவோம். நாங்கள் அயோத்தியா போய் சேர்ந்தது ஒரு மிரக்கல். பெரியவா வந்த உடனே அந்த இடத்துல வந்து சூரியன் பிரகாசித்து பெரியவா அங்கே நடத்தின காரியக்கிரமம் எல்லாமே ஒரு மிரக்கல். அதுக்கப்புறம்
பெரியவா வந்து மறுநாளைக்கு சூரியன் வரணும்னு அப்படின்னு கவலைப்பட்டதுக்காகவே சூரியன் வந்து அந்த பிராண பிரதிஷ்டையானது வைதிக தர்ம ஸ்தாபனார்த்தம் எந்த விதமான லோபமும் இல்லாமல் பெரியவா எப்படி ராமர் அங்கே வந்து இருக்கணும்னு நினச்சாரோ அந்த விதில் ராம பகவான் அங்கே வந்து அந்த இடத்துல விராஜமான்னு சொல்லுவா, அந்த இடத்துல இருந்துன்னு இருக்கார் பகவான். இந்த ஒரு பாக்கியத்தை கல்பிச்சு கொடுத்த பெரியவாளுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரங்கள். ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர.